மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு அறிவித்த 6000 ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்குவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முதற்கட்டமாக டோக்கன் விநியோகம் தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் துரை வெங்கடேஸ்வரன். டோக்கன் வழங்குவதற்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது? விவரம். கண்டிப்பாக இந்த மழை வெள்ளத்தினால் பாதிப்படைந்த இந்த மக்களுக்கு தமிழக அரசு அறிவித்திருக்கின்ற இந்த 6000 ரூபாய் நிவாரண தொகையினை வழங்குவதற்காக இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முதற்கட்டமாக இந்த டோக்கன் விநியோகமானது துவங்கி இருக்கிறது. இந்த மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் இந்த வெள்ள பாதிப்பானது ஏற்பட்டிருந்தது. இந்த இதனால் இந்த பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையானது பாதிப்புகளுக்கு உள்ளானது. மேலும் அந்த வெள்ள நீரானது வீடுகளுக்கு புகுந்து அந்த பொருள் சேதங்களும் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையிலே இந்த 4 மாவட்டத்திலே வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கென வெள்ள நிவாரணமாக தமிழக அரசானது குடும்பங்களுக்கு நியாய விலை கடை மூலம் அந்த 6000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தது. இந்த நிலையிலே காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை ஊராட்சிக்கு உட்பட்ட அந்த கீழ்படப்பை என்கிற பகுதியிலே முதற்கட்டமாக இந்த வெள்ள பாதிப்பு அளித்த பகுதிகளுக்கு சென்று அதிகாரிகள் அந்த டோக்கன் விநியோகத்தை தற்போது செய்து வருகிறார்கள். இதற்கென இந்த கூட்டுறவு சங்க அலுவலர்கள் 252 பேர் நபர்களும், அதே போன்று இந்த வருவாய்த்துறையினர் அதிகாரிகள் சுமார் 200 நபர்களும் அந்த மாவட்டம் முழுவதும் டோக்கன் விநியோகமாக தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அந்த 2 நாட்களிலே இந்த டோக்கன் விநியோகமானது நடைபெற்று முடிந்து அந்த பணிகளானது முடிவடையும் என அந்த அதிகாரிகள் தரப்பிலே கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.